ஏலே அமுதா, ஏலே ஒரே சரையா இருக்குல்ல. ராத்திரி 2 மணி வரையிலும் படிக்கான். காலையில் கேன்டீன் வேலைக்கு போகிறதுக்கு ஏன் உசுரில் எடுக்கான். ஏலே போய் கிளம்புல. அமுதா, ஏலே எவ்வளோ நேரம்ல வெளில வாழ. அமுதா, வாடா. வணக்கம் சார். அந்த பையன் பேர் என்னையா? அமுதன் சார். எத்தனை மணிக்கு உள்ளே போனா? 4 மணிக்கு சார். யோ, 5 மணி வரைக்கும் ஒத்தனும் பார்க்கலையா? சார், நைட்டு வீட்டுக்கு போயிட்டேன். காலையில் தான் சார் வந்தேன். பார்த்தவன் எங்கேயா இருக்கான்? இதோ அங்கனக்குள்ளே இருக்கான் சார். பாவம் சார், மிரண்டு போய் கிடக்கான். யோ, உள்ளார ஏதாவது பைப் திறந்துருந்ததா? 1 மணி நேரமா பையன் தலை மேல தண்ணி கொட்டிக்கிட்டே இருந்திருக்கு சார். வாரம் தான் போய் மோட்டர் ஆஃப் பண்ணார் சார். சும்மாவே ஃபிங்கர் பிரிண்ட்ஸ் கிடைக்காது. இதில் இது வேறையா? உள்ள லாக் ஆயிருக்கு, உடைக்க ஏற்பாடு பண்ணு. ஓகே சார். அழுவாதல. டேய் தம்பி, அந்த பையன் 4 மணிக்கு தான் பாத்ரூம் போனான். உனக்கு எப்படா தெரியும்? அலாரம் அடிச்சுக்கிட்டே இருந்துச்சு சார். அவன் எந்திக்கவே மாட்டேன்டா சார். நான் தான் சார் அவனை உசிப்பு விட்டேன். பாத்ரூம் போனவன் லேட்டாகியும் வரலன்னு உனக்கு ஏன் டவுட் வரல? அவன் தினமும் கேன்டீனுக்கு வேலைக்கு போகிற பையன் சார். இன்னைக்கு அப்படிதான் வேலைக்கு போயிட்டான்னு நினச்சிட்டேன் சார். அழுவாதடா. நான் தூங்கிட்டேன் சார். யோ, ஏப்பா ஸ்ட்ரெச்சர், இங்க வாங்கடே. சார், சொல்லுங்க சார். அந்த பையன் இறந்து கிடக்கிற நிலைமையை வச்சு பார்க்கும்போது இது ஆக்சிடென்ட் டெத் மாதிரி தான் தெரியுது. எதை வச்சு சார் சொல்றீங்க? ஃபர்ஸ்ட் பாத்ரூம் உள்பக்கமா லாக் ஆயிருக்கு. ஓகே. ரெண்டாவது, அந்த பையன் உடம்புல சோப் ட்ரேசஸ் இருக்கு. அந்த பையன் சோப் போடுறதுக்காக அங்க இருக்கிற செல்ஃப்ல சோப் எடுக்கும்போது அவனுடைய கைப்பட்டு அங்க இருக்கக்கூடிய ஆசிட் பாட்டில் தவறி கீழே கிடக்கிற ப்ளீச்சிங் பவுடர் மேல விழுந்து ஸ்மோக் வந்து அதை அவன் இன்ஹேல் பண்ணதுனால இறந்திருப்பான். ஏன் சார்
கேஸ் ஃபார்ம் ஆகும்போது டோரை திறந்து வெளில வந்திருக்கலாமே. சர்க்கம்ஸ்டன்ஷியல் எவிடன்சஸ்லாம் வச்சு பார்க்கும்போது அவன் முகத்துல சோப் போட்டதுனால அவன் கண்ணு மூடிட்டே கீழே குனிஞ்சிருக்கணும். அப்போ அவன் முகத்துல வந்து கேஸ் பட்டு மயங்கி அந்த பக்கெட் தண்ணியில அவன் தலை மூழ்கி இறந்திருக்கணும். ஓகே சார், சாம்பிள்ஸ் கலெக்ட் பண்ணுங்க. கலெக்ட் பண்ணிட்டு இருக்கோம். ரிப்போர்ட் எல்லாம் ரெடி ஆனோடனே ஸ்டேஷனுக்கு அனுப்பிச்சு வைக்கிறேன். ஓகே சார், கேரி ஆன். யோ சார் இங்க வாங்க. சொல்லுங்க சார். யோ என்னையா வேலை பார்க்குற? ப்ளீச்சிங் பவுடர் போட்டால் க்ளீன் பண்ணுற பழக்கம் இல்லை? இதில் ஆசிட் பாட்டில் வேற உள்ள வச்சிருக்க. கூறு இருக்கையா உனக்கு? எவன் செத்தா உனக்கு நான் மயிராட்சி இருந்திருக்கா? சார் என்ன ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸ்ல வெற்றி ஐயா கூட ஒர்க் பண்ணியிருக்கான் சார் அந்த பையன். வெற்றிக்கு வேண்டப்பட்டவனா? ஹலோ, நான் வெற்றி பேசுறேன். என்ன வெற்றி? அந்த ஹாஸ்டல் டெத் கேஸா? ஆமா சுந்தர், அந்த என்கொயரி முடிஞ்சா? ஆமாம் வெற்றி. ஃபாரன்சிக் ரிப்போர்ட், இந்த போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட், இது எல்லாமே அமுதன் இறந்தது ஆக்சிடென்ட் இதுதான் கன்ஃபார்ம் பண்ணுது வெற்றி. சந்தேகப்படுற மாதிரி எதுவுமே இல்லை. இறந்த பையன் உனக்கு தெரிஞ்சவன்ல? அவன் என் தம்பி மாதிரி. சாரி ஃபார் யுவர் லாஸ் வெற்றி. வெற்றி, வெற்றி, இங்க கொஞ்சம் வாயே. என்னம்மா, ஸ்டேஷன் கிளம்பிட்டு இருக்கேன். நான் ஒரு வரனை பத்தி சொன்னேனேப்பா. தேங்க்ஸ்மா. நாளைக்கு எத்தனை மணிக்கு அவங்க வீட்டுக்கு வரீங்கன்னு கேட்க தான் புரோக்கர் சார் வந்திருக்காரு. வணக்கம். அந்த பொண்ணு வீட்டுக்கு ஃபோன் பண்ணி கொடுங்க. இது ஒரு நிமிஷம் சார். ஐயா, நான் புரோக்கர் பேசுறேன். சொல்லுங்க. எஸ்ஐ நாளைக்கு எத்தனை மணிக்கு வருவாருன்னு உங்ககிட்ட பேசணுமா? கொஞ்சம் இருங்க, இந்தாங்க. சார் வணக்கம். வணக்கம் தம்பி. அம்மா சொல்லியிருந்தாங்க நல்ல சம்மந்தம்னு. பொண்ணு ஐடியில் வேலை பார்க்குதுன்னாங்க. ஆமாப்பா. நீங்கள் பேசாமல் ஐடியிலே ஒரு நல்ல வரனா பாருங்க. ஏன் இந்த சம்பந்தம் வேணாங்கிறீங்களா? நான் வேணான்னு சொல்ல சார், என்ன வேணான்னு சொல்லிடுங்க. ஏன் தம்பி அப்படி சொல்றீங்க? இல்லை சார், இப்போ பாம்ப் ஸ்குவாடுக்கு அப்ளை பண்ணியிருக்கேன். இன்னும் ஒரு வாரத்தில் குற்றால ஸ்டேஷன்லேயே ரிலீவ் ஆகிடுவேன். அடுத்த 3 வருஷம் எங்கே இருப்பேன்னு எனக்கே தெரியாது சார். சார் கட் பண்ணிட்டாரு. அவர் புரிஞ்சுக்கிட்டாருமா? நீங்கள் எப்போ புரிஞ்சுக்க போகிறீங்க? என்னம்மா அவங்க கிட்ட போய் இப்படி பேசப்பட்டாங்க? நீ ஏன் வெற்றி இப்படி பண்ற? உனக்கு விருப்பம் இல்லனா என்கிட்ட சொல்லிருக்கலாம்ல. அவர்கிட்ட இருந்து போன் எல்லாம் வாங்கி. ஏமா, ஐயாவுக்கு நான் இது வரைக்கும் 6 வரன் பார்த்துட்டேன். இதுக்கு மேல நான் என்ன சொல்றதுன்னு தெரியல. ஷோ, நீங்க வேற. தம்பி மாதிரி இருந்த அமுதன் திடீர்னு இறந்துட்டான். அந்த கவலை தான் அவனுக்கு. ஐயாக்கு அந்த பையனை நினைச்ச மட்டும் கவலை இல்லம்மா, இன்னொன்னு இருக்கு. என்னது? ஐயாவுக்கு ஸ்டேஷன்ல பழகிட்டு இருந்த சந்தியாவுக்கு நாளைக்கு நிச்சயதார்த்தம். உங்களுக்கு எப்படி தெரியும்? என்ன இப்படி கேக்குறீங்க? அந்த வரனை பார்த்து கொடுத்ததே நான் தானே, எனக்கு தெரியாதா? வெற்றி, நீ இன்னும் அந்த பொண்ணை நினைச்சிட்டு இருக்கியா? வெற்றி, குட் மார்னிங் சார். சார் என்ன அருண், சாப்பிட்டாச்சா? சாப்பிட்டேங்க சார். குட் மார்னிங் சார். நான் ஏட்டம்மா, சல்யூட்டே சரியில்லையே. ஏன், நான் சரியா தானே செஞ்சேன்? இல்லையே, சல்யூட்ல ஒரு ரொமான்ஸே இல்லையே. ஓஹோ, எஸ்ஐ சருக்கு ஸ்டேஷன்ல ரொமான்ஸ் கேக்குதோ? அஃப்கோர்ஸ் ஏட்டம்மா. எங்க அம்மா பொண்ணு பார்க்க உங்களை வீட்டுக்கு வர சொல்லியிருக்காவ. ஏய், இது என்னடி அநியாயமா இருக்கு? அதான் உன்னை டெய்லி ஸ்டேஷன்ல பாக்குறேன்ல, இதுல வீட்டுக்கு வேற வந்து பார்க்கணுமா? இங்க யாரு? இது போலீஸ் ஸ்டேஷன், நீ எஸ்ஐன்னு கூட பார்க்க மாட்டேன். கிறுக்கு பயல. கிறுக்கு பயலா? எங்க அத்தா லோன் போட்டு பணம் தரேன்னு சொல்லியிருக்காவ நம்ம கல்யாணத்துக்கு. எத்தனை தடவை சொல்லியிருக்கேன் எனக்கு இந்த கடன் வாங்கிலாம் கல்யாணம் பண்ண வேணான்னு. சிம்பிளா நம்ம குலசாமி கோயில்ல உனக்கு ஒரு 150 ரூபாயில ஒரு நூல் சேலை, எனக்கு 15,000த்துல பட்டு வேட்டி பட்டு சட்டை, அப்படியே கையில் 4-5 மோதிரம், கழுத்தில் ஒரு செயின். போதும் சாமி போதும், நீங்க பேசாதீங்க. வீட்டுல நான் பார்த்த மாப்பிளைக்கு கோட்டி பிடிச்சிருச்சு, வேற நல்ல மாப்பிளையா பாருங்கன்னு சொல்லிடுதேன். போதுமா? ஏய்,
ஏய் 2 மோதிரம் வேணா கம்மி பண்ணிக்கலாம்டி. டேய் யாரா நீ? டாய்லெட் க்ளீன் பண்ண வந்தேன் சார். யார் சொன்னா? சார் நான் தான் சார். அறிவு இருக்கா உனக்கு? காலேஜ் ஸ்டூடெண்ட் மாதிரி இருக்கான், அவனை போய் டாய்லெட் க்ளீன் பண்ண வச்சிருக்க. சார் இல்லை சார், பஸ்ஸில் ஃபுட்போர்டு அடிச்சிட்டு இருந்தான். சைடில் வர்ற பஸ்ஸில் பட்டு அப்படியே இறந்துருப்பான் சார். சார் டேய் எந்த காலேஜ்ரா நீ? SRKA ஈவினிங் காலேஜில் சோஷியல் சயின்ஸ் படிக்கிறேன் சார். எதுக்கு பஸ்ஸில் ஃபுட்போர்டு அடிக்கிற? இல்லை சார், இன்னைக்கு காலேஜ் ரொம்ப லேட் ஆகிடுச்சு. இந்த பஸ்ஸை விட்டா அடுத்த பஸ் ரொம்ப லேட்டாக தான் சார் வரும். அதான் லேட்டுக்கு எல்லாரும் சொல்கிற ரீசனே சொல்லாத. நீ சீக்கிரம் கிளம்பி போக வேண்டி தானே? ஈவினிங் காலேஜ் படிக்கிறனால டே டைமில் ஒரு கேன்டீனில் பார்ட் டைமில் வேலை பார்த்துட்ருக்கேன் சார். வேலை ஜாஸ்தினால ஹாஸ்டல் போகவே லேட் ஆகிடுச்சு சார். இன்றைக்கி லாஸ்ட் எக்ஸாம் வேறு சார். ஒருவேளை எக்ஸாம் மிஸ் ஆகி அரியர் ஆகிடுச்சுன்னா ஸ்காலர்ஷிப் கேன்சல் ஆகிடும் சார். எனக்கு ஒரு வழி தெரியல, அதான் சார் ஃபுட்போர்ட் அடித்தேன். நீ ஏன் எக்ஸாம் வச்சுட்டு பார்ட் டைமில் வேலைக்கு போயிட்டுருக்க? சிவில் சர்வீஸ் ப்ரிப்பேர் பண்ணிகிட்ருக்கேன். நல்ல கோச்சிங் கிளாஸ் ஜாயின் பண்ணணும், அதுக்கு செலவாகும்ல சார், அதான். சிவில் சர்வீஸா? சார் சிவில் சார்ரா, நான் ஒரு கேள்வி கேட்குறேன். பிரிட்டிஷ் காலகட்டத்தில் இந்தியாக்கான தனி சட்டத்தை இந்தியாவிலே உருவாக்கணும்னு சொன்ன முதல் இந்தியர் யார்? சார் இதுக்கு மட்டும் இவன் கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டேன் சார். நானே இவனை காலேஜில் ட்ராப் பண்ணுறேன் சார். சொல்கிறா. MC ராய் 1941. அவர் ஒரு பெங்காலி கம்யூனிஸ்ட். சொல்லிட்டான்டா, நீயே ட்ராப் பண்ணு. ஃபுட்போர்ட் அடிக்கிறோம்லாம் IAS IPS ஆனால் நாடு விளங்கிடும். அருண், தேவையில்லாம பேசாதீங்க. பாய்ஸ். எஸ் சார். எஸ் சார். இனிமேல் நம்ம டீம் இனிமேல் கேன்டீன் வேலைக்கெலாம் போக வேணாண்டா. ஃப்ரெண்ட்ஸ் ஆஃப் போலீஸில் ஜாயின் பண்ணிக்கோ. உனக்கு மாதம் 5000 சேலரி. ஃப்ரீ டைமில் நல்லா படி, சரியா? தேங்க்ஸ்ண்ணா. டேய் என்னடா ஃபஸ்ட்டு சாருன்ன இப்போ தேங்க்ஸ் நான்ற? பொழைச்சிப்பல நீ பொழைச்சிப்ப. சார் அமுதனோட அம்மா அப்பா வந்திருக்காங்க சார். ஐயா, அவன் பெரிய ஆளா வரணும்னு பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிக்க வச்சுங்க. அந்த பாவி பயலுக்கு கொடுத்து வைக்கலையே. இதெல்லாம் நான் பாக்குறதுக்கா உசுரோட இருக்கேன். நல்லவங்க எல்லாம் துணை இருந்தும் வாழ வேண்டிய வயசுல வாரி கொடுத்துட்டு நிக்கிறேனே. வாரி கொடுத்துட்டு அழாதம்மா. ஐயா ரொம்ப சங்கடப்பட்டு வருமா? அம்மா வாங்க வாங்கம்மா. அம்மா இங்கே வாங்கம்மா, நான் சொல்ல கேளுங்கம்மா. அம்மா வாங்கம்மா வாங்கம்மா, சார் இருக்காருமா, வாங்க வாங்க. சார் இதெல்லாம் நீங்கள் அமுதனுக்கு வாங்கி கொடுத்த புக்ஸு சார். சார் அவங்க அம்மா வேறு யாராவது பசங்க படிக்கிறதுக்கு கொடுத்துட சொன்னாவா? என் அண்ணன் கொடுத்தது வெறும் புத்தகம் அல்ல, புது வாழ்க்கை. சார் இன்ஸ்பெக்டர் உங்களை கூப்பிட்டாரு. அந்த வர டெல்லி செமினார் எப்படி இருந்தது? யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சு சார். இந்தா நீ பாம்ப் ஸ்குவாட் அப்ளை பண்ணியிருந்தல்ல, உனக்கு அப்ரூவல் லெட்டர் வந்திருக்கு. கடைசியாக அந்த கேஸை பார்த்துட்டு போ. நேற்று ஈவினிங் 7 o'clock எலஞ்சில் ஒரு செயின் ஸ்நாட்சிங் நடந்திருக்கு. அது என்னன்னு போய் பார்த்து விசாரிச்சுட்டு வா. சார் அந்த ஊரில் ஏற்கனவே 2-3 தடவை நடந்திருக்கு சார். இது சாயந்தரம் 7 மணிக்கு காலிங் பெல் அடிச்சு வெளியே வர வச்சு 5 பவுன் செயின் எடுத்துட்டு போயிருக்காயா. செயினை பறி கொடுத்தவங்க நம்ம ஏசிபி ஏதோ தூர சொந்தம் போல. நீ சந்தியா கூட்டிகிட்டு போயிட்டு ஒரு ஃபார்மல் என்கொயரி பண்ணிட்டு இமீடியட்டாக ரிப்போர்ட் பண்ணு. எஸ் சார். நாளைக்கு சந்தியாவுக்கு நிச்சயதார்த்தியா, சீக்கிரம் அமிச்சு. நாளைக்கு நிச்சயதார்த்தம் வச்சுட்டு எதுக்கு என்கொயரி அது இதுன்னு வந்துட்டு இருக்க? ஏதாவது காரணம் சொல்லிட்டு போக வேண்டியதானே? நீங்க எதுக்கு இப்ப தேவையில்லாம பாம்ப் ஸ்குவாடுக்கு அப்ளை பண்ணிருக்கியா? பாரு, இனிமேல் என்ன கண்ட்ரோல் பண்ணுற வேலைலாம் வச்சுக்காத. இரு, இதுக்கு இப்போ ஒரு முடிவு கட்டுறேன். ஹலோ அம்மா. சொல்லு வெற்றி. அந்த பொண்ணை ஓகே பண்ணுங்கம்மா. அப்ப நாளைக்கே போயிடலாமா? இல்லை வேணாம், நாளைக்கு நல்ல நாள் இல்லை, நாளன்னைக்கு வரேன்னு சொல்லுங்க. இப்பவே புரோக்கர் கிட்ட பேசுறேன்ப்பா.
சொல்லுங்க சுரேஷ். நான் வாங்கி கொடுத்த செயின் எப்படி இருக்கு? அது உங்கள மாதிரியே ரொம்ப அழகா இருக்கு. யோ புரோக்கரு, நீ பார்த்த பொண்ணை பற்றி அம்மா சொல்லியிருந்தாங்களே, என்னாச்சு? இந்த வாரத்தில் வேற ஒருத்தரோட கல்யாணம் சார். அடுத்த வாரம்லாம் வேணாயா, 2 நாளில். என்ன ஒரே இறைச்சலா இருக்கு? அது ஒண்ணும் இல்லைங்க, ஒரு சில பேரோட வயித்தறிச்சலா கூட இருக்கலாம்ல. சாப்பிட்டாச்சா? இல்ல, நான் டியூட்டில இருக்கேன். முடிச்சுட்டு வீட்டுக்கு போயிட்டு தான் சாப்பிடணும். நீங்க சாப்பிட்டீங்களா? இன்னும் இல்ல. ஐயோ, ஏன் இன்னும் சாப்பிடல? உங்களுக்கு பசிக்கலையா? டைம் என்ன ஆகுது? ஐயோ, ஃபர்ஸ்ட் போய் சாப்பிடுங்க. நீங்க சமைச்சு கொடுக்கலையே, அதான் சாப்பிடல. நான் சமைச்சு கொடுத்துதான் நீங்க சாப்பிடணும்னா காலம் பூரா நீங்க பட்னி தான் கிடக்கணும். அப்புறமா பேசலாம், வந்த வேலையை பார்ப்போம். நான் டியூட்டியை முடிச்சுட்டு கூப்பிடுறேன். டியூட்டி? சரிங்க. என்ன கோவமா? ஆமா, இருந்துட்டு போ. நாங்கள் குற்றாலம் ஸ்டேஷன்லேருந்து வரோம். இதானே செயின் ஸ்நாச்சிங் நடந்த வீடு? இதே வீடு தான் சார். நான் தெரியாமல் தான் கேட்கேன். ஏதாவது பேட்ரோல் வரீங்களா இல்லையா? ஒரு நிமிஷம். ஏட்டு சுந்தரண்ணே, சொல்லுங்கய்யா. எலஞ்சியில் பெட்ரோல் போகிற நம்ம ஏட்டுங்கெல்லாம் மஃப்டியில் போக சொல்லுங்கள். சரிங்கய்யா. சந்தேகப்படுற மாதிரி யார் இருந்தாலும் ப்ராப்பர் என்கொயரி இல்லாமல் அனுப்பாதீங்க. சரிங்கய்யா, அப்படி செஞ்சிடலாங்கய்யா. சொல்லுங்கள். அதான் சார், ஏதோ பேட்ரோல் போகிறீங்களா இல்லையான்னு கேட்டேன். அதுக்கு தானே இவ்வளோ நேரம் பேசிகிட்டு இருந்தேன். செயின் ஸ்நாச்சிங் பற்றி சொல்லுங்கள். சொல்லுங்க, பயப்படாதீங்க. வாசக்கதவை தாப்பால் போட்டுட்டு நான் கிச்சனில் வேலை பார்த்துட்டு இருந்தேன் சார். அப்போ யாரோ கொல்லக்கதவை தட்டுற மாதிரி சவுண்டு கேட்டுச்சு சார். நான் போய் திறந்தேன். பார்க்கலாமா? பார்க்கலாம் சார். வா. மெயின் டோர் மட்டுமா, கிரில் கேட்டும் சேர்த்து திறந்தீங்களா? மெயின் டோர் மட்டும்தான் சார் திறந்தேன். அப்புறம் கதவை திறந்ததும் யாரோ ஒருத்தர் துண்டால முகத்தை மூடி இருந்தாங்க சார். சடார்னு என் கழுத்துல இருக்கிற 5 பவன் சங்கிலியை சுதாரிக்கிறதுக்குள்ள அவங்க அறுத்துட்டாங்க சார். என்னைய உள்ளார பிடிச்சி தள்ளி கதவை லாக் பண்ணிட்டு ஓடிட்டாங்க. மேலே சொல்லுங்க. நான் எழுந்து கதவை திறந்து பார்க்கறதுக்குள்ள அவங்க ஓடிட்டாங்க சார். சார், அவனை கண்டுபிடிச்சிடலாமா? கொஞ்சம் தண்ணி கிடைக்குமா சார்? இங்கே செயின் ஸ்நாச்சிங்கே நடக்கல. என்ன சொல்லுதியா? அப்போ என் பொன்னாடி போய் சொல்லுதாளா? ஏட்டம்மா, நீங்கள் போட்டிருக்க செயின் என்ன ஒரு 2 பவுண்ட் இருக்குமா? இருக்கும் சார். அப்படி உள்ளே போய் இந்த கேட்டு பக்கமாக வந்து நில்லுங்க. வாங்க. பாருங்க, செயின் அறுத்து அவங்க கழுத்துல ரத்தம் வருது, தெரியுதா? வெறும் 2 பவுண்ட் செயின். உங்க பொண்டாட்டி போட்டிருந்தது 5 பவுண்ட் செயின். அவங்களுக்கு எதுவும் ஆன மாதிரி தெரியலையே சார். பாவம் சார் உங்க ஒய்ஃபு. அவங்களுக்கு பொய் சொல்லவே வரல. யாராவது கஷ்டம்னு வந்து நின்றுருப்பாங்க, செயினை கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருப்பாங்க. ஓகே சார், நானே ஏசிபிட்ட கால் பண்ணி கேஸ் சால்வ்டுன்னு சொல்லிடவா? இல்லை சார், நானே சொல்லிக்கிறேன். நீங்களே சொல்லிக்கிறீங்களா? ஏட்டம்மா, சும்மா ஏசிபி தெரியும், அவனை தெரியும்னு. யார் கம்ப்ளைண்ட் கொடுத்தாலும் என்கொயரி பண்ண போகிறோம். அவ புருஷன் மேல கோவனா அவ சங்கிலி அறுக்க வேண்டியதானே? எதுக்கு ஏன் சங்கிலி அறுத்தியா? பர்சனல் இன்டென்ஷன்லாம் எதுவும் இல்லை, கோவப்படாத. இந்த பாரு, ஐஸ் வண்டி போகுது. ஐஸ் சாப்பிட்றியா? தேவையில்ல. இல்லை இல்லைப்பே.
வீட்டாங்களே. இப்போ என்னல பண்றது? இப்போ எப்படி காப்பாத்த? வெற்றி சார் வேணாம் சார், குதிச்சிட்டு இருக்க தார் சார், வேணாம் சார், கிட்ட போகாதீங்க சார்.